أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தையின் மகனும் அன்னலாரின் மருமகனும் ஆவார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவரும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் தந்தையும் ஆவார். இவர் தமது 9வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார். இளமை பருவத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் என்ற பெருமைக்குரியவர். சிறு வயது முதலே சிலையை வணங்கியதில்லை. இவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே வளர்த்தார்கள். இவர் தம் வீரத்திற்கு ஒரு உதாரணம். அகல் போரில் எதிரி அணியில் இருந்த 1000 பேருக்கு சமமாக கருதப்பட்ட அம்ர் இப்னு அப்தஊத் என்ற வீரன் என்னோடு மோதும் துணிச்சல் எவருக்கு உண்டு என கூறி மார்த்தட்டினார். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனோடு போரிட்டார். அல்லாஹ் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்தான். மற்றொரு முறை கைஃபர் போருக்கு சஹாபாக்கள் சென்ற அன்னலார் அங்கிருந்த எல்லா கோட்டைகளையும் கைப்பற்றினார். ஆனால் மிகப்பெரிய குமூஸ் என்ற கோட்டையை கைப்பற்ற முடியாமல் இழுபறி நீடித்தது. அப்போது அன்னலார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் விருப்பமான ஒரு நபரிடம் நாளை கொடியை தருவேன், அவர் மூலமே இதை கோட்டையை நாம் வெல்வோம் என்றார்கள். மறுநாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் அன்னலார் கொடியை தந்தார்கள். 40 பேராலும் அசைக்க முடியாத அந்த கோட்டை கதவை அன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியொரு ஆளாக அக்கதவை பெற்றெடுத்தார்கள். பிறகு அல்லாஹ் வெற்றியை தந்தான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். சூரிய மற்றும் சந்திர கிரகணம். அல்லாஹ் தஆலா சூரியன் மற்றும் சந்திர வெளிச்சம் தருவதற்காக படைத்துள்ளான். அவை இறைவனின் ஆணைப்படி உரிய நேரத்தில் தோன்றி மறைகின்றன. சூரிய ஒளியில் வெப்பத்தையும் சந்திர ஒளியில் குளிர்ச்சியையும் இறைவன் அமைத்தான். இவை இரண்டிலும் எப்போதாவது கிரகணங்களை தோன்றச் செய்து சிறிது நேரத்திற்கு உலகை இருளச் செய்து தனது அத்தாட்சியை இறைவன் காட்டுகின்றான். இதைதான் சூரிய சந்திர கிரகணம் என்கின்றோம். இதன் மூலம் அல்லாஹ்வின் ஆற்றலை நாம் விளங்கிட முடியும். மூணாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஐவேளை தொழுகைக்கான சுபச் செய்தி. அல்லாஹ் தஆலா அறிவித்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, நாம் உம்மத்திற்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கியுள்ளோம். அவற்றை உரிய நேரத்தில் தொழுபவரை சுவனத்தில் புகுத்திட நான் உறுதி எடுத்துள்ளேன். எவர் நியமமாக தொழவில்லையோ அவருக்கு நான் எந்த உறுதிமொழியும் வழங்கவில்லை. நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சலாம் கூறுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் வாசலுக்கு நேராக நிற்காமல் வலப்புறமோ அல்லது இடப்புறமோ நின்று சலாம் கூறுவார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஸ்லிமை முகமலர்ச்சியுடன் சந்தித்தல். தம் முஸ்லிம் சகோதரனை புன்னகையுடன் சந்திப்பது, நல்லவை ஏவி அல்லதை தடுப்பது தர்மத்திற்கு இணையான நற்செயலாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. தீமையை தடுக்காவிட்டால் தண்டனை. தன் சமுதாய மக்கள் தீமையான காரியங்களை செய்வதை பார்த்து அவைகளை திருத்தாமல் அச்சட்டையாக இருப்பவர்களின் அத்தீமையாளர்களுடன் சேர்ந்து இவர்களும் தண்டனைக்கு ஆளாவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகத்தின் உதாரணம். இவ்வுலகின் உதாரணம் தண்ணீரில் நடப்பவரை போன்றதாகும். தண்ணீரில் நடப்பவரின் கால்கள் நனையாமல் இருக்க முடியுமா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். எப்படி தண்ணீரில் நடப்பவரின் பாதம் தண்ணீரில் நனையாமல் இருக்க முடியாதோ அவ்வாறே உலக மோதத்தில் சிக்கி கொண்டவர் பாவங்கள் ஆபத்துகள் ஆகியவற்றை விட்டு தப்பிக்க முடியாது. எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் எவரும் உதவ மாட்டார். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, உங்களை இறைவன் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் அந்த கியாமத் நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் தந்தை தன் மகனும் பிள்ளை தன் தந்தைக்கும் எத்தகைய உதவியும் செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுபவர் நாகிய ஷைத்தானும் அல்லாஹுவை குறித்து உங்களை ஏமாற்றாதிருக்க. 9வதாக நபி வழி மருத்துவம். வயிற்று வலி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் தொழுத பின்பு அன்னலார் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டேன். என்னை கவனித்த அன்னலார், உமக்கு வயிற்று வலியா என்றார்கள். நான் ஆம் என்றேன். எழுந்து தொழுதிடுங்கள், தொழுகையில் நிவாரணம் உண்டு என்றார்கள் அன்னலார்.
10வதாக குர்ஆனின் அறிவுரை. கடனை எழுதி வைத்தல். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.